100 நாள்ல 100 ஆண்டுகளான சாதனை செஞ்சிருக்காருன்றது அவங்களுடைய போஸ்ட் ஓட்டுறாங்க. போஸ்டர் ஒட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். மற்றபடி தடுத்துட்டோம், ஊழலை ஒழிச்சிட்டோம். கனிம வளங்கள் போறதில்ல, கர்நாடகா கதறுது, கேரளா கதறுது. சிஎம் டேபிள்ல 3 டிபார்ட்மெண்ட் ஃபைல் இருக்கு சார். எப்போ ஓபன் பண்றது அவர் முடிவு எடுத்தாருன்னா இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு முடிவு எடுத்தாருன்னா ஓபன் பண்ணாருன்னா யாராலும் காப்பாற்ற முடியாது. அப்போ அங்க ஊழல் நடந்திருக்கு, மக்கள் பணம் ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. பிள்ளைப்பூச்சிகள்லாம் கொடுக்கும் முளைக்கும் நினைச்சனா அப்படின்ற மாதிரி ஆனாலும் என்ன கடுமையா பேசுறாங்கன்றீங்க. கம்யூனிஸ்டுகள்லாம் சர்க்குலர் ரிலீஸ் பண்றாங்க, உடனே அதை வித்ட்ரா பண்றாங்க. சரி, இப்ப இந்த சர்க்குலர் எப்படி வந்து ஆனா எதை சொன்னாலும் நாங்க பேசினா நீங்க அவ்வளவுதான், ஒண்ணு இல்லாம போயிட்டீங்க, ஒரு 2 தடவை பேசினதுக்கு இவ்வளவுதான், நீங்க இனிமே ஆட்சிக்கே வர முடியாது, எத்தனை வருஷம் இதைத்தான் பேசினுக்கிறாங்களே தவிர எதை கேட்டாலும் இதைத்தான் சொல்றாங்க. கட்சியில 2 எம்எல்ஏ வச்சிருக்க கட்சியெல்லாம் அவங்கள வந்து கண்ணுல விரல விட்டு ஆட்டினுக்கிறாங்க. எதுக்கு கருணை காமிக்கிற? யாருக்கு கருணை காமிக்கிறதுன்னு இல்லையா? ஊழல் பண்ணவங்களுக்கு போய் கருணை காமிக்கிறான்னு சொல்றீங்க. எவிடன்ஸ் உங்க கையில இருக்குது அப்படின்னா உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. இப்ப ஏவாவேலு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாங்கல்ல. அதனால கடந்த ஆட்சியிலே ரொம்ப ஸ்பீடா தான் போயிருந்தது. என்னவோ இந்த ஆட்சியில மட்டும்தான் ஸ்பீடா போகுதுன்னா அது வேற வழி இல்லை, சொல்லித்தான். ஆனா என்ன பண்றது, இதெல்லாம் அரசியல் சாதாரணமாப்பா. இது மாதிரிலாம் சொன்னா தானே நம்ம வேலை நடக்கும். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அரசியல் விமர்சகர் டெய்லி பென்சரனோடு இணைகிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். கனிம வள கொள்ளையை தடுத்திருக்காரு, ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வந்திருக்காரு, 100 நாள்ல 100 ஆண்டுகளான சாதனை செஞ்சிருக்காருன்றது அவங்களுடைய போஸ்ட் ஓட்டுறாங்க. இப்போ பஸ் ஸ்டாண்ட் பூரா விட்டுருக்காங்க சார். இருங்க, போஸ்டர் ஒட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். மற்றபடி தடுத்துட்டோம், ஊழலை ஒழிச்சிட்டோம். கனிம வளங்கள் போறதில்ல, கர்நாடகா கதறுது, கேரளா கதறுது. 3 மாசம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது பாருங்களேன். இப்போதைக்கு நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். கனிம கொள்ளை அப்படின்றது வந்து வெளி மாநிலங்களுக்கு போறது மட்டும் கிடையாது. இப்போ உள்ளுக்குள்ளேயே நான் ஒண்ணு கேட்கிறேன் ராம்ஸ், இதே மாதிரி இந்த அளவுக்கு அதிகமாக மணல் வெட்டினார்கள், இந்த செம்மண்ணா வண்டல் மண் இல்ல, அங்க இதுக்கு முன்னாடி மண் ஏதோ ஒண்ணு அளவுக்கு அதிகமாக ஐஐடியில ஏதோ சேட்டலைட் இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கரூர்ல இல்ல இந்த பக்கம் விழுப்புரம் பக்கத்துல நினைக்கிறேன் அதெல்லாம் நடந்தது. இப்ப அந்த கேஸ் எல்லாம் என்ன பண்ணீங்க? அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்க குற்றச்சாட்டு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அந்த தப்புக்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சிஎம் டேபிள்ல 3 டிபார்ட்மெண்ட் ஃபைல் இருக்கு சார். எப்போ ஓபன் பண்றது அவர் முடிவு எடுத்தாருன்னா இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு முடிவு எடுத்தாருன்னா ஓபன் பண்ணாருன்னா யாராலும் காப்பாற்ற முடியாது. அப்போ அங்க ஊழல் நடந்திருக்கு, மக்கள் பணம் ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அதான் அந்த ஃபைல்ல இருக்கா? ஆமா. அப்போ உங்ககிட்ட ஆதாரம் இருந்தும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? பதில் சொன்னாரு. வரக்கூடிய இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியாவது நீங்க ஜெயிக்கணும்ன்ற ஒரு கருணை அடிப்படையில தான் அந்த ஃபைல் ஓபன் பண்ணாம வச்சிருக்கிறேன். அந்த ஃபைல் ஓபன் பண்ணா ஜென்மத்துக்கு நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்ற ஒரு பஞ்ச் அவர் கொடுத்தாரு, சட்டமன்றத்திலே கொடுத்தாரு. அதை நீங்க பாக்கலையா? அப்ப ஊழல் பண்ணவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க உறுதுணையா இருக்கீங்களா? ஒரு சீட்டாவது ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னா ஊழல் பண்ணவங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்க கூடாது. இந்த ஊழல் அப்படின்றத வேரோடி மண்ணோடும் பிடுங்கி எறிய வேண்டும், அதுதானே லட்சியமா இருக்கணும். ஊழல் பண்ணவங்களுக்கு நீங்க ஏன் கருணை காமிக்கிறீங்க? கருணை எதுக்கு கருணை காமிக்கிறீங்க? யாருக்கு கருணை காமிக்கிறதுன்னு இல்லையா? ஊழல் பண்ணவங்களுக்கு போய் கருணை காமிக்கிறான்னு சொல்றீங்க. எவிடன்ஸ் உங்க கையில இருக்குது அப்படின்னா உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. இப்ப ஏவாவேலு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாங்கல்ல, ரெய்டு விட்டாங்கல்ல, என்ன பண்ணீங்க? அப்ப அவர்களெல்லாம் கருணை காமிக்க மாட்டீங்களா? இனிமே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் கருணை காமிப்பீங்களா? இது என்ன லாஜிக் எனக்கு புரியல. எப்போ வருமோ அதை ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. நேரம் வரும்போது ஓபன் பண்ணுவோம். எப்போ வரும் நேரம்? ஊழலை ஒழிச்சிட்டோம். அது பாருங்க, ஊழலை ஒழிக்கிறது அப்படின்றது வந்து 2 பக்கம் இருக்குது. ஒண்ணு, இனிமேல் அந்த லஞ்சம் ஊழல் நடக்காமல் தடுப்பது அப்படின்றது. அது எப்போ சுகுரா 100% நீங்க வந்து சாதிக்க முடியும்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ணிருப்பாங்க பாருங்க, அவங்களெல்லாம் கூட்டு போய் உள்ள உட்கார வச்சா மட்டும்தான் இனிமே பண்றவங்களுக்கு பயம் இருக்கும். இப்போ அரசு துறை எடுத்துக்காங்க. ஊழல் பொதுவாகவே அதுதான் சொல்றாங்க. அரசு துறையில வந்து ஊழல் குறையோடி கிடைக்கின்றது. ஆர்டிஓ ஆஃபீஸ் ஆகட்டும், இல்ல தாலுகா ஆஃபீஸ் ஆகட்டும், இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ஆகட்டும், இதுதான் குற்றச்சாட்டு. அதுக்கும் வந்து நிறைய ரெய்டெல்லாம் நடத்தினாங்க, ஜிபேல காசு வாங்கினாங்க. அதுல வந்து கரூர் மாவட்டம் முதல்ல இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன் இந்த டிவிஎஸ்சி நடவடிக்கை அப்படின்றது ஏதோ இன்னைக்கு நடக்கிறது கிடையாது. டிவிஎஸ்சி இன்னைக்கு வரல, காலங்காலமா இந்த மாதிரி வந்து லஞ்சம் வாங்கும் போது இவ்வாறு கையும் களவுமாக பிடிபட்டார்,
அப்படின்னு நம்ம எவ்வளவோ செய்தி பார்த்திருக்கோம். அதெல்லாம் 1000 2000க்குள்ளதான் இருக்கும். பார்த்த பிறகும் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா என்ன காரணம்? அப்போ கையங்களவுமாக பிடிபட்டார், இந்த மாதிரி செய்தி நிறைய பார்த்திருக்கோம். ஆனா தண்டனை வாங்கினார்னு எத்தனை செய்தி பார்த்திருக்கோம்? இதுல வந்து கிரிமினல் கோர்ட்ல கிரிமினல் கேஸும் போகும், சைமல்டேனியஸா டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனும் போகும். ரெண்டும் சைமல்டேனியஸா ப்ராசஸ் பண்றதுல எந்த விதமான தடையும் கிடையாது. சில பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, கோர்ட்ல கேஸ் போட்டாங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் போகக்கூடாது, இல்ல டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் போனா கோர்ட்ல போகக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, ரெண்டும் சைமல்டேனியஸா போலாம். அது மாதிரி தண்டனை வாங்கினவங்க எத்தனை பேர்? வெரி ரேர். இந்த மாதிரி 100 ரூபாய் லஞ்சம் வாங்கிய விஓக்கு 3 வருட தண்டனை அப்படின்னு எப்போ 10 வருஷம் கழிச்சு வரும். அப்போ கன்விக்ஷன் ரேட்டு அப்படின்றது குறைவாக இருக்கின்றது, உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் அப்ரஹென்ஷன் இது மட்டும் அதிகமாக இருக்கின்றதுன்னு போது என்னப்பா அதெல்லாம் கேஸ் பாத்துக்கலாம். எல்லா குற்ற சம்பவங்களும் அப்படிதான் சார் இருக்கு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெறது மட்டுமே இல்ல, எல்லா கன்விக்ஷன் ரேட்டுமே ரொம்ப அதேதான். அதுக்கு அப்ப என்ன பண்ணணும், நான் சொன்னேன் இல்லையா, இனிமேல் ஊழலை ஒழிக்கணும்னா ஏற்கனவே ஊழல் பண்ணதா சொல்லப்படுறவங்கள கொண்டு போய் உள்ள உட்காரணும். அப்பதான் பயம் வரும். ஐயோ இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போய் பெரிய 2.5 கோடி ரூபாய் கொடுத்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குறாங்க. அதுக்கு 2.5 கோடி விட்டோம், 3.5 கோடி விட்டோம். திமுக வந்து சுகுரா ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான வழக்குகள் எல்லாம் பரிசு பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கலையா? எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்க? ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தவர், அவர் மேலேயே அவங்க வந்து சுகுரா அந்த கேஸை பரிசீலனை பண்ணும்போது நீங்க தான் எல்லா எவிடன்ஸும் கையில இருக்குன்னு சொல்றீங்கல்ல, ஏன் கருணை காமிச்சு நிக்கிறீங்க? அப்ப டவுன் லைன் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, அப்ப நமக்கும் கருணை காமிப்பாங்கப்பா, அதெல்லாம் ஒன்னும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, பாத்துக்கலாம், எல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க, வந்த புதுசுல எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க, அது கொஞ்ச நாள் ஆனா சரியா போயிடும், இப்படிதானே யோசிப்பாங்க. இதுதான் நான் தப்புன்னு சொல்றேன். எவிடன்ஸ் கையில இருக்கு, நாங்க நேரம் வரும்போது திறப்பெல்லாம் சொல்லாதீங்க, டக்கு டக்கு டக்குன்னு உடனே ப்ராசஸ் பண்ணுங்க. பண்ணலன்னா அது எவிடன்ஸே கிடையாது. ஜியோ பாஸ் பண்றாங்க, ஸ்கீம் சொல்றாங்க, எதிர்ப்புகள் வந்தோடனே திரும்பவும் அது திரும்ப பெறப்படுகிறது அப்படின்றது சொல்றாங்க. 2 விஷயம் அப்படி நடந்திருக்கு. ஒரு கவர்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்கான பாலிசி ஒண்ணு இருக்கும், 2வது நான் இப்படித்தான் அப்படின்ற ஒரு கலர் இருக்கும். இங்க தாவேக அரசுல அது என்னன்ற ஒரு கேள்வி வருது. கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தத்துக்கு ரொம்ப பயப்படுறாங்க. இது வந்து சரி வராது லாங் டேர்ம்ல. அண்ட் கூட்டணி கட்சிகள் they have tested blood அப்படின்னு தான் சொல்வேன். ஆஹா நம்ம என்ன சொன்னாலும் இவங்க பயந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னா இந்த இடைத்தேர்தல் தள்ளி போறது அப்படின்றது வந்து ஒரு காரணமா பார்க்கலாம். இவங்களுக்குன்னு தனியா மெஜாரிட்டி வரல அப்படின்னும் போது இவங்களை நம்பிதான் அப்படின்னு. இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி என்ன, ஒழுங்கா மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு முடிஞ்சா எனக்கு கவுத்துக்காங்கடா அப்படின்னு போயிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதை காங்கிரஸ் குழி பறிச்சாங்க. கபால்னு போய் உக்காந்தீங்கன்னா ஐயோ அதிமுக இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்றது, அவங்க வந்து ஒரு ஃபுல் மெஜாரிட்டியோட இருந்துருவாங்களா 2 பேரும் கூட்டணி ஆட்சி, நம்ம அதை கலாய்க்கணும்னு சொல்லிட்டு தான் உள்ள போய் உக்காந்தீங்கன்னாங்க. இப்ப இன்னைக்கு அதை அனுபவிக்கிறாங்க. பிள்ளைப்பூச்சிகள்லாம் கொடுக்கும் முளைக்கும் நினைச்சனா அப்படின்ற மாதிரி ஆளாரு என்ன கடுமையா பேசுறாங்கன்றீங்க. கம்யூனிஸ்டுகள்லாம் சர்க்குலர் ரிலீஸ் பண்றாங்க, உடனே அதை வித்ரா பண்றாங்க. சரி, இப்ப இந்த சர்க்குலர் எப்படி வந்தது, யாருடைய டைரக்ஷன்ல வந்தது, யாருக்காவது தெரியுமா? இதை பத்தி அமைச்சர்கள் யாராவது விளக்கம் கொடுப்பாங்களா? எதுக்காக இந்த சர்க்குலர் கொடுத்தாங்க, இப்ப ஏன் வித்ட்ரா பண்ணாங்க, ஏதாவது ஒண்ணுக்காது. வட்டாட்சியர் ஐயாசாமி விசாரணை பண்றது அந்த விஷயத்த சொல்றீங்களா? அதுவா இருக்கட்டும், இல்ல வந்து அது வந்து இந்த கம்யூனிஸ்ட் பத்தின டீடைல்ஸ் எடுக்கணும்னு சொன்னது. அடுத்தது வந்து இந்த போராட்டத்துல கலந்துக்காம பாத்துக்கணும் மாணவ மாணவியர் கர்ப்பாம்பூச்சி அப்படின்னு. இப்போ சர்க்குலர் இஷ்யூ பண்ணது கரெக்ட் அப்படின்னா வித்ட்ரா பண்ணது தப்பு, இஷ்யூ பண்ணது தப்புன்னா வித்ட்ரா பண்ணது கரெக்ட். ஏதோ ஒண்ணுதான் சரி, ஏதோ ஒண்ணு தப்பு. அப்ப அந்த தப்புக்கு யார் காரணம், சரின்னா அதுக்கு யார் காரணம், யார் சொல்லி அதை வித்ட்ரா பண்ணாங்க? ஒரு அதிகாரி ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்றாரு அப்படின்னு சொன்னா அப்ப அதை வித்ட்ரா பண்றாருன்னா வேற எங்கேருந்தோ அவருக்கு மேலேருந்து ஒரு இடத்துல இருந்து ப்ரெஷர் வந்திருக்காங்க. அவரா வந்து நான் ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்றேன், இப்ப அந்த தாசில்தாரை எடுத்துக்கலாம், அவர் வந்து ஒரு இது மாதிரி டீடைல்ஸ் வேணும், அது மாதிரி கொடுக்காதவங்க அந்த விஏஓவா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும், எல்லாரும் ஒத்துழைக்கணும், தலையாரி வரைக்கும் ஒத்துழைக்கணும்னு போட்டிருக்காரு. இப்போ அதை வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னும் போது எப்படி ஆன் இஸ் ஓன் வித்ட்ரா பண்ணாரா, இல்ல வேற யாரோ வித்ட்ரா பண்ணிருக்காங்க. அப்ப அவரை வித்ட்ரா பண்ண சொன்னது யார்? இதெல்லாம் தெரியணும்ல. இதுதானே உண்மையான டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ். அப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த விதமான செல்வாக்கும் இல்லாமல் நாடு முழுக்க துடைத்தெறியப்பட்ட அந்த கம்யூனிஸ்ட் டோலர்கள் இவங்களே ஹோல்டிங் த கவர்மெண்ட் டு ரேன்சம் அப்படின்னும் போது அப்புறம் நாங்க வந்து இதுல ஆனா எதை சொன்னாலும் நாங்க பேசினா நீங்க அவ்வளவுதான், ஒண்ணு இல்லாம போயிட்டீங்க, ஒரு 2 தடவை பேசினதுக்கு இவ்வளவுதான், நீங்க இனிமே ஆட்சிக்கே வர முடியாது, எத்தனை வருஷம் இதைத்தான் பேசினுக்கிறாங்களே தவிர எதை கேட்டாலும் இதைத்தான் சொல்றாங்க.
கட்சியில 2 எம்எல்ஏ வச்சிருக்க கட்சியெல்லாம் அவங்கள வந்து கண்ணுல விரல விட்டு ஆட்டின்னு இருக்கிறாங்க. நீங்க என்னடானா திமுகவையும் திமுகவை பார்த்து நீங்க மிரட்டின்னு இருக்கிறீங்க. அவங்க அத்தனை எம்எல்ஏ வச்சிருக்காங்க, 2 எம்எல்ஏ அவங்கள வந்து மிரட்டுறாங்க. மாதிரிலாம் பண்றீங்க. தாசில்தார் மேல மட்டும் நடவடிக்கை எடுத்தீங்களே, இப்ப அந்த கல்வித்துறையில இருந்து சர்க்குலர் வருவாங்க, அவங்க மேல ஏன் நடவடிக்கை மாட்டீங்க? வெறும் டிரான்ஸ்பர் மட்டும் போதுமா? இப்படிலாம் கேட்டுக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள். மிரட்டுறாங்க அப்படின்ற வார்த்தை இங்க தேவையா? என்ன அப்படின்னா, இது தப்பு நடந்திருக்கு, அந்த தப்பு அரசுக்கு கெட்ட பேர் வருங்கிறதுனால வட்டாட்சியர் மேல அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான குறிப்பிட்டு தீவிரவாத இயக்கம் போல கம்யூனிஸ்டுகளை சித்தரிக்கிறது அப்படின்ற பொருள் அதுல வர்றதுனால நடவடிக்கை எடுத்திருக்கு. இது ஒரு நேர்மையான ஒரு சார்பில்லாத அரசு அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். இதுல வந்து நீங்க சொல்ற வார்த்தை அங்க இந்த மாதிரி டீடைல்ஸ் கேட்க சொல்லி தாசில்தார் ஆன் இஸ் ஓன் லெட்டர் அனுப்பிச்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? அது தெரியணும். அந்த உண்மை அவரா அனுப்புனாரா, அதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா, அதை விசாரிக்கணும். ராம்சே நேத்து நான் பஞ்சில சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன். எந்த ஒரு அதிகாரியும் ரொட்டீன் மேட்டர்ஸ் அப்படின்னா டக்குன்னு உடனே ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணிடுவாங்க. புதுசா ஒரு விஷயத்த நீங்க போய் கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆர்டர்ல நிறைய விஷயங்கள் போயிட்டு பாருங்க. தலையாரிவு இருக்கணும், அப்புறம் உதவி கோட்டாட்சியர் அவங்களாம் உதவி செய்யணும், எல்லாருமே களப்பணி ஆற்றணும். இதனுடைய காப்பிய கலெக்டருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. கலெக்டருக்கு இந்த காப்பி போயிருக்கு, அவர் இதை பார்த்திருக்காரு, ஆனா அவரு அதை ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இது எப்படி? இது தாசில்தார் மேட்டர்ல இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் வந்து நீங்க பாத்திருக்கீங்களா? சார், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க மக்கள் விரோத போக்குல வட்டாட்சியர் ஐயாச்சாமி ஈடுபடுகிறார், நாளை அலுவலக முற்றுகை போராட்டம் நம்முடைய தோழர்கள் முன்னிலையில் நடத்தப்படும் சொல்ற ஒரு அறிவிப்பை செய்யறாங்க. இந்த அறிவிப்பை செஞ்ச உடனே தான் வட்டாட்சியர் ஐயாச்சாமி இப்படி ஒரு யாரெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் யாரு, அவங்க பொறுப்புல இருக்கவங்க யாரு அப்படின்றத டீடைல் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிச்சு. தனிப்பட்ட முறையில் தான் இது அரசு நிர்வாகம் ஊழல் அப்படிங்கிறதுக்குள்ளேயே இது வரலையே. தனிப்பட்ட ஐயாச்சாமிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஊழல் பத்தி சொல்றாங்க, ஐயாச்சாமி பர்சனலா எடுத்துக்கிறார். இப்படித்தானே இது டிசைன் ஆகுது. சரி, அப்போ வெறும் டிரான்ஸ்பர் அப்படின்றது போதுமா? ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சர்க்குலர் அப்படின்றது இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. அப்போ வெளிப்படையா அவங்க டீடைல்ஸ் எல்லாம் ஒருத்தர் கேட்கறேன்னா வாய்மொழியா கேட்கறது வேற. என்னப்பா ஏதோ போராட்டம் பண்ண யார் யாரு என்ன அப்படின்னா அது வேற விஷயம். ரிட்டனா ஒருத்தர் அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா அப்ப என்ன நடக்குது அங்க? அப்ப இது டிரான்ஸ்பர் போதுமா இல்லையா? ஒருவேளை அவர் வந்து டிரான்ஸ்பர்ல சஸ்பெண்ட், அதுவும் டெம்பரரி சஸ்பெண்ட், நீங்க நேர்ல வந்து சென்னையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிட்ட நீங்க நேர்ல விளக்கம் கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க. டிரான்ஸ்பர் என்ன சஸ்பென்ஷன் எல்லாமே டெம்பரரி தான் வந்து. சரி ரைட், டிரான்ஸ்பர்னு நான் பார்த்தேன் வாடவர். அப்போ இவங்க சொல்ற மாதிரி அவர் ஊழலுக்கு துணை போகிறார், அதனால நாங்க போராட்டம் பண்ண போறோம்னு அறிவிச்சிருக்காங்க, இவங்க இந்த டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் a very serious matter. அப்ப இவர் மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, என்ன மக்கள் விசாரிக்கலாம்? நான் ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் இன்னொன்னு கேள்வி கேட்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஊழல் அப்படின்னும் போது நேரா இதை வந்து முதலமைச்சர் பார்வைக்கு எடுத்து சென்று இருக்க முடியாது அவங்களால. இந்த மாதிரி இங்க இவர் கூட ஊழல் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க வந்து ஊழலையே ஒழிச்சிட்டீங்க, ஆனா இவர் மட்டும் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, என்னென்ன மாதிரி இருக்கு ஆதாரம் அப்படின்னு கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே. நிறைய ஆடியோஸ் வருது, நீங்களே பார்த்திருப்பீங்க சமூக வலைதளங்கள்ல. அமைச்சர் உதவியாளர் இது போல கேட்டது அவருடைய ஆடியோ அப்படின்ற மாதிரி வருது. இன்னும் நான் பேரே சொல்றேனே, இணையதளங்கள்ல நிறைய போடக்கூடிய மாரிதாஸ் எல்லாம் நிறைய சொல்றாரு, இப்ப வாங்குறாங்கப்பா லஞ்சம், இன்னும் வாங்குறாங்கப்பான்ற மாதிரி அவரும் சில ஆதாரங்களை கொடுக்குறாரு. அது கவனத்துக்கு போகத்தானே செய்யுது. அதுக்கு அவர் எடுத்த நடவடிக்கை என்ன? அப்போ கவனத்துக்கு போனாலும் நடவடிக்கை எடுக்கல இந்த அரசாங்கம்னு சொல்றீங்களா நீங்க? அரசாங்கத்துக்கிட்ட நாம இந்த தகவலை கொண்டு போனா ஒன்னும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அதனால நாமளே வந்து களத்துல இறங்கி போராடலாம்னு தோழர்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா நீங்க? ஏதாவது ஒண்ணுதானங்க உண்மையா இருக்கணும். ஊழலுக்கு எதிராக நாங்க வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னா தகவல் போனா உடனே நடவடிக்கை எடுக்கணும். டைம் கொடுக்குறாரு. அப்ப ஊழலை ஒழிச்சிட்டோம் நாங்க வந்து 100 நாள்லன்னு சொல்லாதீங்க, போஸ்டர் அடிக்காதீங்க. டைம் கொடுக்குறாரு, நீங்க திருந்திருங்க, எனக்கு தகவல் வருது இருந்தாலும் பார்த்துங்க, டைம் கொடுக்குறாரு. அது யாரு? முதலமைச்சர் கொடுக்குறாரு. எப்படி ஊழல் பண்ற அதிகாரிகளுக்கு மட்டுமா, இல்ல வந்து இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ணதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள எதிர்கட்சி தலைவர்களுக்குமா? அவங்க வேற. நான் அதுதான் முதல்லயே சொன்னேன், நீங்க வந்து நேரம் வரும்போது திறப்பேன் ஓபன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கவங்களுக்கும் குளிர் விட்டு போயிடும், இப்படிதான் சொல்லுவாங்கன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன். அப்ப அதே மாதிரி ஆயிடுது இல்லையா? அப்புறம் எந்த அரசு அதிகாரி பயப்படுவாங்க? இப்படிதாங்க சொல்லுவாங்க. அப்ப ஊழலுக்கு எதிரான யுத்தம் அப்படின்றது பிசு பிசுக்கு நம்பு போயிடுது இல்லையா? இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை வைக்கிறேன். G2 நிறுவனம் உங்களுக்கு தெரியும், கடந்த ஆட்சியில யாருடையது, அது எப்படி செயல்பட்டது,
எவ்வளவு விஷயங்கள் எனக்கு உண்மை தெரியாது. தெரியாது, சரி அப்படியே எடுத்துப்போம். ஆனா அந்த G2 நிறுவனம் இப்போ நடைபெறக்கூடிய ஆட்சியில எங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் அவ்வளவு ஸ்மூத்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் ஆகுது, எங்களால அப்ரூவல்ஸ் சீக்கிரம் வாங்க முடியுது, பிசினஸ் பண்றதுக்கு அவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குன்ற ஒரு சர்டிபிகேட் G2 நிறுவனம் கொடுத்துருக்கு. போன ஆட்சியில கூட அவங்களுக்கு ரொம்ப ஸ்பீடா அப்போ கூட கடினமா இருந்தது, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதாவது இன்னும் சில பேர்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, எனக்கு தெரியாது, அதாவது உங்ககிட்ட ஒரு நிலம் இருக்கு, நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்ண போறீங்கன்னா ப்ராசஸ் லேட் ஆகும், அதே நீங்க G2 டைப் போட்டீங்கன்னா உடனே மூவ் ஆயிரும் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க சில பேர். அதனால கடந்த ஆட்சியிலையும் ரொம்ப ஸ்பீடா தான் போயிருந்தது. என்னவோ இந்த ஆட்சியில மட்டும்தான் ஸ்பீடா போகுதுன்னா அது வேற வழி இல்லை, சொல்லித்தான் ஆனா என்ன பண்றது, இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா, இது மாதிரிலாம் சொன்னா தானே நம்ம வேலை நடக்கும். உண்மை அது இல்ல, ஆனா அப்படி சொன்னா வேலை நடக்கும். அவங்களுக்கு போன ஆட்சியிலையும் ரொம்ப ஸ்பீடா நடந்ததுன்னு தான் சொல்லியிருந்தாங்க, அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. போன ஆட்சியில ஏங்க நீங்களே ஆரம்பத்துல சொன்னீங்க அவங்க யாருது எப்படி என்ன தெரியும்ட்டு, அப்ப அவங்க பேப்பரை யாராவது நிறுத்தி வைப்பாங்களா? என்ன நம்ப சொல்றீங்கன்னா நேத்து தான் பிறந்தேன்னு நினைச்சீங்களா நீங்க? 3 துறைகளுடைய பேப்பர் டேபிள் இருக்குன்றாரு. அப்ப அவங்க யாரும் சாதாரணமான ஆளான்னு சொல்லி பயந்துகிட்டு கையெழுத்து போடுறாங்கன்ற ஒரு பொருள் விடுபடியா சொல்றீங்க. இது என்ன, இது நடக்கிறது யாரோட ஆட்சி? தாவேக ஆட்சியா, வெற்றி ஆட்சியா, இல்லது திமுக ஆட்சியான்ற எனக்கு புரியல. போன ஆட்சியில G2 தனியார் நிறுவனம், அது ஸ்ட்ரைட்டா கூட சம்பந்தப்படல, அது எங்கேயோ சுத்தி போய் வருது முதல் குடும்பத்துக்கு, அதை பார்த்து பயந்துக்கிறாங்கன்றது எப்படி எடுத்துக்க முடியும்? பயந்துக்கிறாங்கன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, போன ஆட்சியில யாராவது அதை நிறுத்திருப்பாங்களா? எல்லாமே என்ன சொன்னாங்க, அவங்களோட டைப் போட்டுக்கினா பேப்பர் சீக்கிரமா மூவ் ஆகும் அப்படின்னு தானே சொன்னாங்க. அப்புறம் இந்த ஆட்சியில ஸ்பீடா நடக்குதுன்னு சொல்றத நம்ப முடியுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா போன ஆட்சியில அந்த நிறுவனத்துடைய பேப்பர்லாம் அப்படியே நின்றுந்தது சார், மாச கணக்குல சார், அப்ரூவலே கிடைக்கல சார், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் சார், ஆபீஸுக்கு லோன்னு அழிஞ்சோம் சார், ஆபீசர் பின்னாடியே நடந்தோம் சார் அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. அவங்கள முதல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் நடைபெறக்கூட ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு சொல்றதுக்கு என்ன நோக்கம்? இதனால அந்த என்ன கிடைக்க போகுது பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல் குடும்பத்தை சேர்ந்ததா ரெண்டாவது குடும்பத்தை சேர்ந்ததா அதெல்லாம் நான் போல, கடந்த ஆட்சியில அவர்களுடைய பேப்பர் இவ்வளவு நாள் பெண்டிங் இருந்ததுன்னு ஒரு இன்சிடென்ட் எனக்கு சொல்லுங்க. அது அப்படிதானே, அது நடக்கலைன்னா தானே நம்ம ஆஹா அவ்வளவு சிறப்பான ஆட்சியா, அது அவங்களுடைய நிறுவனம், அவங்களுடைய பேப்பர் மூவ் ஆகுது அப்படிங்கிறது ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. ஆனா அதே போல இப்பயும் நடக்குதுங்கிறது, இந்த ஆட்சியில எல்லா பேப்பரும் தான் மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க, அதுல இவங்க மட்டும் தனியா சிங்கிள் பண்றீங்க. பேப்பர் சப் பேப்பர்ஸ் வேணுமோ அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் மூவ் ஆகணும். என்ன நாம்ஸ் இருக்குல்ல, எல்லா விஷயங்களும் நாம்ஸ் இருக்கு. அவங்க எவ்வளவு பெரிய கம்பெனி, அதெல்லாம் பேப்பர்லாம் இல்லாமையா குடுத்திருப்பாங்க? அதெல்லாம் கரெக்டா குடுத்திருப்பாங்க. இதுலயே இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு சார். கம்மி விலைக்கு வாங்கினாங்க, அடிச்சு புடுங்கினாங்க, அதை விடுங்க, குற்றச்சாட்டு இல்ல எல்லா பேப்பரும் இருந்தாலுமே கடந்த ஆட்சியில உடனே அப்ரூவல் கிடைச்சிச்சா? அதுவும் இருக்குல்ல. ஆனா இந்த ஆட்சியில உடனே ப்ராசஸ் பண்ணிடுது, எல்லாம் ஆன்லைன் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். பிசினஸ் பண்ணணும்ல, நீங்களே திருப்பி முதல் குடும்பம்னு சொல்லிட்டு இது மாதிரி எல்லாம் மெர்சல் காமிச்சிருந்தீங்கன்னா, அதனால நாமளும் சேர்ந்து ஆஹா அப்படின்னு பாடுறோம். ஆஹா. மிக நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம். நிகழை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.